அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம இஃப்தார் ரெசிபியாக பார்க்க போகிறது எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச நோம்பு கஞ்சி தாங்க. நிறைய ஊர்களில் பலவிதமான முறையில் நோம்பு கஞ்சி செய்கிறாங்க. ஒவ்வொரு நோம்பு கஞ்சியும் ஒவ்வொரு விதமான டேஸ்ட் இருக்குங்க. அந்த வரிசையில் எனக்கு ரொம்ப பிடிச்சது காயல்பட்டினம் கறி கஞ்சி தாங்க. மட்டன் சிக்கன்லாம் பண்ணுறாங்க, விதவிதமாக பண்ணுறாங்க. பிரியாணி கஞ்சின்னு பண்ணுறாங்க, தேங்காய் பால் கஞ்சின்னு பண்ணுறாங்க. ஆனால் எனக்கு பிடிச்சது மட்டன் சிக்கன் கஞ்சி தான். அதை ஒரு தடவை குடிச்சிட்டா வேறு எந்த கஞ்சி குடிக்க மாட்டாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு 200 கிராம் பச்சரிசி எடுத்திருக்கேங்க. 50 கிராம் அதுக்கும் கொஞ்சம் குறைவாகவே பாசிப்பயிர் எடுத்திருக்கேன். இந்த பாசிப்பருப்பை நம்ம எண்ணெய் ஊற்றாமல் வெறும் கடாயில் லைட்டாக வறுக்கணுங்க. ஏன்னா இது ஒரு அரோமா வரும், அந்த அரோமா வந்து டேஸ்ட் கொடுக்கும். ஸோ அதனால் லைட்டாக கோல்டன் கலரில் வறுத்து எடுத்து ஆற வச்சிடணும். அதுக்கப்புறம் ஒரு குக்கரில் அரிசியையும் ஆறின பருப்பையும் சேர்த்து நல்லா தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துடலாம். 1க்கு 2 முறை வாஷ் பண்ணிடுங்க. 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 கேரட், 2 பழுத்த தக்காளியை பெரிய துண்டுகளாக கட் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம அதையும் சேர்த்துக்கலாம். 1 கப்புக்கு 4 கப்பு தண்ணி சேர்த்து குக்கரை மூடி அடுப்பில் 2 விசில் கொடுக்கணுங்க. அதுவும் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு கொடுக்கணும். அப்போ தாங்க அது கஞ்சி பதம் நல்லா வரும். அடுத்து இன்னொரு குக்கரில் நான் அரிசி பருப்பு சேர்த்து 1/4 கிலோ, அதுக்கு 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். சிக்கனில் வந்து பிரஸ்ட் பீஸ் தாங்க எடுத்திருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதோட 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 2 டேபிள் ஸ்பூன் தயிர், ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஹோம்மேட் மசாலா, கொஞ்சம் உப்பும் சேர்த்து 1 கப் தண்ணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வில் வச்சு ஒரு 4 விசில் கொடுக்கணும். மீடியம் ஃப்ளேமில் கொடுக்கணுங்க. அப்போ தான் நல்லா அது சிக்கன் மாஷ் ஆகும். நம்மளுக்கு அது வந்து நம்ம அதை கரண்டி வச்சு நம்ம மாஷ் பண்ணும்போது ஈஸியாக மாஷ் ஆகி வரும். இப்போ எல்லாம் வெந்துடுச்சு, ஆற வச்சாச்சு. நல்லா ஆறுனதும் நம்ம அந்த ரைஸை கிளறி அது உள்ளே இருக்க நம்ம போட்டோலே கேரட்டு, தக்காளி இதெல்லாம் நம்ம தனியாக எடுத்துடணும். ஏன்னா ரைஸை தனியாக நம்ம அரைக்க போகிறோம், கேரட் தக்காளி தனியாக அரைக்க போகிறோம். ஏன்னா ரைஸ் கூட சேர்த்து அரைச்சோன்னா இந்த கேரட்டு தக்காளியும் சரியாக அரைப்படாது. அதனால் நம்ம தனித்தனியாக அரைக்க போகிறோங்க. இப்போது ஒரு ஜார் எடுத்து அதில் நம்ம இந்த ரைஸை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தேங்காய் பாலில் தாங்க அரைக்கணும், தண்ணியில் அரைக்கக்கூடாது. தேங்காய் பால் அரைச்சா தான் டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஒரு பெரிய தேங்காய் எடுத்து அதில் நல்ல பால் எடுத்து வச்சுருக்கேன். சின்ன தேங்காய்னா 2 எடுத்துக்குங்க, பெரிய தேங்காய்னா 1 போதும். அந்த பாலை ஊற்றி நம்ம அந்த ரைஸில் மிக்சியில் பல்ஸில் தாங்க கொடுக்கணும். நான் அதான் உங்களுக்கு காமிக்கிறேன். பல்ஸில் ஒரு 2-3 முறை கொடுத்தோன்னா இந்த மாதிரி கஞ்சி பதம் நோய் இப்படி இருக்கும். நம்ம வேக வைப்போம் இல்லை மத்தில் கடைஞ்சால் எந்த மாதிரி இருக்கும், ஸோ அந்த பதத்தில் இப்படி இருக்கணுங்க. அரிசி வந்து தென்படக்கூடாது, ரைஸ் இருக்கக்கூடாது. அதை அப்படியே கடைஞ்சி அந்த கஞ்சி பதம் வந்துடணும். அடுத்து நம்ம லாஸ்ட்டாக இந்த கேரட்டையும் தக்காளியும் போட்டு மீதி இருக்க தேங்காய் பாலையும் ஊற்றி நல்லா அரைச்சிடணுங்க. இந்த தக்காளி கேரட்டுடைய அந்த ஸ்ட்ரக்சர் தெரியவே கூடாது. நல்லா நைஸாக அரைச்சி சேர்த்துடணும். அதோட கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து ஜாரை வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். அது ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம சிக்கன் குக்கரை ஓப்பன் பண்ணிவிட்டு சிக்கன் நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ ஒரு மத்தாலேயோ இல்லை கரண்டியாலேயோ இந்த மாதிரி நான் எப்படி மாஷ் பண்ணுறேன் அந்த மாதிரி மாஷ் பண்ணி இந்த பதத்தில் இருக்கணும். சிக்கன் வந்து இந்த நாராக இருக்கணுங்க. அப்போ தான் நம்ம கஞ்சி குடிக்கும் போது டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம அந்த வாயில் சிக்கன் வரும்போது ஒரு இந்த டேஸ்ட் கிடைக்கும் நம்மளுக்கு. இப்போ அதையும் நம்ம மாஷ் பண்ணி சேர்த்துட்டோம். இப்போ உப்பும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி அடுப்பில் ஏற்றிடலாம். அடுப்பில் ஏற்றிட்டு கைவிடாமல் கிளறணுங்க. அப்படி கைவிடுறதா இருந்தால் லோ ஃப்ளேமில் வச்சுருங்க, கிளறிக்கிட்டே இருக்கணும். அடுத்து இன்னொரு கடாயில் ஒரு 100 ml கீ சேர்த்துருக்கு. சுத்தமான கீனா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அதோட 2 வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி சேர்த்துருக்கேன். அந்த வெங்காயம் வந்து பொன் நிறத்தில் வறுத்து வரும்போது இல்லை ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு, 1 டேபிள் ஸ்பூன் தயிர், ஒரு 4-5 ஏலக்காய், ஒரு 4 துண்டு சின்ன சைஸ் பட்டை, பாண்டன் லீவ்ஸ்ன்னு சொல்லுவாங்க, தமிழில் ரம்ப இலைன்னு சொல்லுவாங்க, அதையும் சேர்த்து நல்லா வறுக்கணுங்க. கோல்டன் ப்ரௌனில் வரணும். இந்த மாதிரி கருகிடக்கூடாது. கோல்டன் ப்ரௌனில் வந்ததும் நல்ல ஒரு அரோமா வருங்க. அப்போ நம்ம இந்த கஞ்சியில் தாளிப்பை ஊற்றிடணும். ஊற்றி நல்லா
ஒரு 2 மினிட்ஸ் நல்லா அடுப்புலேயே வச்சு கிளறி விட்டு அப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். சூப்பரான சிக்கன் கஞ்சி ரெடி ஆகிடுச்சிங்க. காயல்பட்டின கஞ்சி நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஒரு தடவை நீங்கள் செஞ்சு பார்த்து சாப்பிட்டீங்கன்னா உங்கள் வீட்டில் மறுபடியும் இந்த கஞ்சி தான் கேட்பாங்க. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை தெரியுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.